கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 31 4ஆம் வசனம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். அல்லேலூயா. இங்கே தேவரீரே எனக்கு அரண். அரண் சொல்லும்போது ஒரு பாதுகாப்பு. அதான் சகரியால கூட சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சார். தேவரீரே அரண், நமக்கு பாதுகாப்பு. சங்கீதக்காரன் நிறைய சங்கீதங்கள்ல சொல்றாரு பாதுகாப்பு குறித்து. 18ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, எனக்கு கோட்டை, என் துருகம், என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர் சொல்லி எல்லாம் அங்கே 18ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 46ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை பாருங்க. அப்படியே 91ஆம் சங்கத்தில் வரும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்லிட்டு அந்த சங்கத்துல முழுதுமே பாதுகாப்பு குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள். ஆகவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அரணா இருக்கிறார். தேவரீரே அரண். அதான் தாவீது ராஜா சொல்றாரு, ஐயா எனக்கு மறைவா வைத்த வலைக்கு என்ன பண்ணுங்க, நீங்களாக்கி விடுங்க, நீங்க தான் எனக்கு அரண் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமத்துல வேண்டுதல் வைக்கிறார். ஆகவே இன்றைக்கு பயங்கரமான கொள்ளை நோய், அறியப்படாத அல்லது இதுவரைக்கும் வராத புதிய புதிய நோய்கள், இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில நமக்கு பாதுகாவலராக இருக்கிறவர் ஆண்டவர் தான். அவர் தான் நமக்கு அரண். ஆகவே இந்த அரணை உறுதியை பற்றி கொண்டு இந்த அரணுக்குள்ள நம்ம வாழ்ந்து இருப்போமானால் தொடர்ந்து நமக்கு அவர் பாதுகாப்பா இருப்பார். கடந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் ஜனவரி மாதம் புது வருஷத்துல 25ஆம் ஆண்டு தொடங்கி முதல் மாதத்தை முடிக்கிற 31ஆம் தேதி வந்திருக்கிறோம். இந்த ஒரு மாதம் முழுவதும் நமக்கு அவர் அரணாய் இருந்தார். தொடர்ந்து வருகிற மாதங்கள்ல நாட்கள்ல அவர் அரணாய் இருக்கிறார், இருப்பார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அப்படி பாதுகாப்பும் மாறாதது, அவருடைய வார்த்தை மாறாதது. ஆகவே அரணுக்குள்ள நம்ம அவருடைய பலத்தை கைக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். செபிக்கலாமா? நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடை போட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.